வணக்கம் and welcome back to Quick Calls YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டீங்களா? அப்போ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல டாடா IPL 2025ஓட 28வது மேட்ச். இந்த சீசன்ல ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ராஜஸ்தான் ராயல்ஸும் அவே கிரவுண்ட்ல ஹீரோவாகவும் ஹோம் கிரவுண்ட்ல ஜீரோவாகவும் விளையாண்டு கொண்டிருக்கக்கூடிய ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், இந்த பர்டிகுலர் ரெண்டு டீம் தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் கம்மிங் ஏப்ரல் 13 மதியம் 3:30 ஒரு டபுள் ஹெடர் மேட்ச் சவாய் மன்சிங் ஸ்டேடியம் ஜெய்ப்பூர்ல தான் இந்த போட்டி நடக்க இருக்கு. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ தான் நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம், பிளேயர்ஸ்க்கான டிப்ஸ், கிராண்ட் லீக்கான ஸ்ட்ராட்டஜி, ஸ்மால் லீக்கு பெஸ்டான ஆப் இது. ஸ்மால் லீக்ல எந்த மாதிரி கான்டெஸ்ட்ல ரெகுலரா பிளே பண்ணும், இந்த மாதிரி ஃபேண்டசி சம்பந்தப்பட்ட கம்ப்ளீட் அனாலிசிஸ் அண்ட் தென் ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்க முழுக்க ஃப்ரீயாவே தெரிஞ்சுக்கணுமா? அப்போ நீங்க மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டா பின் பண்ணி வைக்கிறேன். அங்க இருந்து லிங்க் எடுத்து அபிஷியல் சேனல்ல கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்க இப்ப டெலிகிராம்ல கூட போயிட்டு கிரிக் கால்ஸ் அப்படின்னு நீங்க சர்ச் பண்றீங்க அப்படின்னா நம்ம நேம்ல நிறைய ஃபேக் சேனல்ஸ் இருக்கு. ஸோ நீங்க அந்த மாதிரி ஃபேக் சேனல்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனாலதான் நான் லிங்க் கொடுக்குறேன். லிங்க்ல இருந்து நம்மளோட அபிஷியல் சேனல்ல கரெக்டா நான் உங்களை ஜாயின் பண்ண சொல்றேன். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் சவாய் மன்சிங் ஸ்டேடியம் ஜெய்ப்பூர்ல மேட்ச் நடக்க போகுது. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெயிட் பவுண்டரிஸ் 78 மீட்டர், அதே அளவுதான் ஸ்கொயர் பவுண்டரிஸும் இருக்குங்கிறத பிச் ரிப்போர்ட்ல சொல்ல வராங்க. இந்த வென்யூல எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் யாருக்கு அப்படின்னா பேட்டர்ஸ். ஸோ பேட்டர்ஸுக்கு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. அண்ட் தென் மீடியம் ஃபேஸ் பவுலர் அண்ட் தென் ஃபாஸ்ட் பவுலர்ல யாரு நிறைய ஸ்லோ பால் கட்டர், அதாவது சிம்பிளா சொல்லணும்னா வேரியேஷன்ஸ் போடக்கூடிய ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு இந்த வென்யூல சப்போர்ட்டிவா இது வரைக்கும் அமைஞ்சிருக்கு. ஸோ பேட்டர்ஸ் அண்ட் தென் ஃபேஸ் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இந்த வென்யூல இருக்கு. இந்த வென்யூட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 162, ஹை ஸ்கோர்னு வரும்போது ராஜஸ்தான் ராயல்ஸ் 214 ரன் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. லோ ஸ்கோர் அதே ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் 59 ரன்னுக்கு எல்லா விக்கெட்டையும் பறி கொடுத்துருக்காங்க. இந்த வென்யூல ஓவரால் 58 மேட்சஸ், அதுல ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் 21 மேட்சும், சேஸ் பண்ண டீம் 37 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி டாஸ் வின் பண்ற டீம் சேசிங்கை தான் ப்ரிஃபர் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ஹெட் டு ஹெட்னு வரும்போது ஓவரால் 29 மேட்சஸ், அதுல ராஜஸ்தான் ராயல்ஸ் 14 மேட்சும், RCB 15 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. ஹெட் டு ஹெட்ல பெரிய அளவுல பெருசா எதுவும் டிஃபரன்ஸ் கிடையாது. இந்த சீசன் பார்க்கும்போது வின்னிங் ப்ரெடிக்ஷன், ரீசன்ட் டைம் ஃபார்ம் அண்ட் தென் டீமோட பிளேயிங் டுவெல் இது எல்லாமே கன்சிடர் பண்ணி வின்னிங் ப்ரெடிக்ஷன் பார்க்கும்போது RCBக்கு 60%, ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு 40% வின்னிங் ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த வென்யூல 60% வரைக்கும் சேஸ் பண்ற டீம் வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் தென் ஃபேண்டசில நான் டெய்லி மோர் ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற யூசரா உடனே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா குபேரா ஃபேண்டசி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. குபேரா ஃபேண்டசி ஆப்ல டியோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுல இந்த மாதிரி 5 பிளேயர்ஸ் அவங்க மேண்ட்ரியா கொடுத்துருப்பாங்க. இதுல இருந்து நம்ம ஒரே ஒரு பிளேயரை மட்டும் தான் பிக் பண்ண போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஆடம் ஜாம்பாவை பிக் பண்றோம். ஆடம் ஜாம்பா ஒரு 3 விக்கெட் எடுத்து கொடுத்து ஒரு 80 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துடுறாரு. நம்மளோட ஆப்போனன்ட் பேலன்ஸ் இருக்க 4 பிளேயர்ல இருந்து ஒருத்தரை ட்ரை பண்ணும். அவங்க பவுமாக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. பவுமா என்ன பண்றாரு, ஒரு இயர்லியா சிங்கிள் டிஜிட்ல விக்கெட் விட்டுறாரு. ஒரு 10 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் தான் வருது. ஸோ இப்போ பாயிண்ட்ஸ் அடிப்படையில் யார் பிக் பண்ண பிளேயர் அதிக பாயிண்டோ அவங்க தான் அந்த கண்டெஸ்டோட வின்னர். இங்க நீங்க டீம் செலக்ட் பண்ண தேவையில்லை. கேப்டன் யாரை கொடுக்கணும், வைஸ் கேப்டன் யாரை கொடுக்கணும், 10 டீம் பிளே பண்ணலாமா, 15 டீம் பிளே பண்ணலாமா, எந்த மாதிரி ஆங்கிள் டிஃபரெண்டா டீம் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற எந்த ஒரு ரிஸ்க்குமே நீங்க எடுக்க தேவையில்ல. கொடுத்துருக்க 5 பிளேயர்ஸை பத்தி மட்டும் அனலைஸ் பண்ண போறீங்க. அதுல யார் பெஸ்டா ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுக்க போறாங்க அப்படிங்கிற பிளேயர்ஸை சூஸ் பண்ணி அவங்க மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க. அதிக ப்ராஃபிட் எடுக்க போறீங்க. ரொம்ப சூப்பரான ஆப் குபேரா ஃபேண்டசி ஆப்போட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டா நான் பின் பண்ணி வைக்கிறேன். அங்க இருந்து லிங்க் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு GST TDS எதுவுமே கிடையாது. ஸோ இன்வைட் கோட் கிரிக் கால்ஸ். ஓகே டூட்ஸ், இப்போ 2 டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11 பார்த்துருவோம். RR பொறுத்த வரைக்கும் SSV ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. அட் நம்பர் 3ல ரியான் பராக், நிதிஷ் ராணா, த்ருவ் ஜூரல், சிம்ரன் ஹெட்மயர் அண்ட் தென் சுபம் டூபே. இந்த இடத்துல சுபம் டூபே உள்ள இந்த பர்டிகுலர் மேட்ச் பிளே பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அண்ட் தென் மனிது அசரங்கா, ஜோப்ரா ஆர்ச்சர், தீக்ஷனா, துஷார் தேஷ்பாண்டே, சந்தீப் சர்மா. இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயர் பொறுத்த வரைக்கும் சுபம் டூபேவும் அண்ட் தென் துஷார் தேஷ்பாண்டே இவங்க 2 பேரும் இம்பாக்ட் பிளேயரா உள்ள பிளே பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு.
இவங்க எத்தனை பவுலர்ஸோட வர போறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பவுலர்ல ஜோஃப்ரா ஆர்ச்சர் 1, துஷார் தேஷ்பாண்டே 2, சந்தீப் சர்மா 3, ஸ்பின்னர்ல ஆஃப் பிரேக்ல தீக்ஷனா அண்ட் தென் லெக் பிரேக் ஸ்பின்னர்ல வனிது அசரங்கா. மோஸ்ட் ப்ராபப்லி இந்த 5 பிரைமரி பவுலர் தான் இவங்க தான் மோஸ்ட்லி 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதுல மேபி யாராவது எக்ஸ்பென்சிவா போறாங்க அப்படிங்கிற பட்சத்துல நிதிஷ் ராணா 1ல இருந்து ஒரு 2 ஓவர் பவுல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இது ஆர்ஆரோட ப்ராபபிள் பிளேயிங் 12 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. அப்படியே ஆர்சிபி சைடு வந்துட்டோம் அப்படின்னா பிலிப் சால்ட் அண்ட் தென் விராட் கோலி 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. அட் நம்பர் 3 தேவ்தத் படிக்கல், ரஜத் பட்டிதர், லியான் லிவிங்ஸ்டன், ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட், குருணல் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், சுயாஸ் சர்மா, ஜாஸ் ஹாசல்வுட், ஆஸ் டயால். இதான் ஆர்சிபியோட ப்ராபபிள் பிளேயிங் 12. இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயர் பொறுத்த வரைக்கும் சுயாஸ் சர்மாவும் தேவ்தத் படிக்கல் இவங்க 2 பேரும் இம்பாக்ட் பிளேயரா உள்ள பிளே பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ பவுலிங் யூனிட் பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்ல புவி 1, ஜாஸ் ஹாசல்வுட் 2 ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் அண்ட் தென் ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர் யாஸ் டயால். ஸ்பின்னர் யூனிட்ல லெக் பிரேக் ஸ்பின்னர் சுயாஸ் சர்மா 4 அண்ட் தென் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ்ல குருணல் பாண்டியா 5. மோஸ்ட் ப்ராபப்லி இந்த 5 பவுலர் தான் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இதுல மேபி யாராவது எக்ஸ்பென்சிவா போறாங்க பட்சத்துல லியான் லிவிங்ஸ்டன் ஒரு 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இது ஆர்சிபியோட ப்ராபபிள் பிளேயிங் 12 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ 2 டீம்ல இருந்தோம் பேட்டிங் அண்ட் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் எதெல்லாம் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, கிராண்ட் லீக்ல யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், யாரெல்லாம் ரிஸ்கா ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு நிறைய விதமான ஐடியாஸ் கிடைக்கும். அந்த ஐடியாவை யூட்டிலைஸ் பண்ணி நீங்க டீமை மேக் பண்றீங்க அப்படின்னா நிறைய அவங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ டாஸ் வின் பண்றாங்க, ராஜஸ்தான் ராயல்ஸ் டாஸ் வின் பண்ணிட்டாங்க, பவுலிங்கை சூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பேட் ஆர்சிபி பண்ண போறாங்க அப்படின்னா யார் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம்? பிலிப் சால்ட் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஸோ கண்டிப்பா பவர் பிளேவை யூட்டிலைஸ் பண்ணி குயிக்கா ஒரு 30ல இருந்து ஒரு 50 ரன் வரைக்கும் ஆடி கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இது இல்லாம ஃபீல்டிங்ல 1 or 2 கேட்ச் பிடிக்கிறதான சான்சஸ் இருக்கு. ஸோ பிலிப் சால்ட் மஸ்ட் பிக் அண்ட் தென் ரஜத் பட்டிதர் கண்டிப்பா இந்த பர்டிகுலர் மேட்ச் எஃபெக்டிவா இருப்பாரு. லாஸ்ட் மேட்ச் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆடுறாரு. இப்போ ஆப்போசிட் டீம்ல தீக்ஷனா அண்ட் தென் அசரங்கா பவுல் பண்ணும்போது கண்டிப்பா ரஜத் பட்டிதர் பேட்ல இருந்து நிறைய சிக்ஸர்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ரஜத் பட்டிதர் பேட்ல இருந்து ஒரு 25ல இருந்து ஒரு 45 ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் ஜிதேஷ் சர்மா கண்டிப்பா விக்கெட் கீப்பர் பிளஸ் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. கண்டிப்பா இவர் பேட்ல இருந்து ஒரு 25ல இருந்து ஒரு 35 பிளஸ் விக்கெட் கீப்பருங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ தேர்ட் ப்ரியாரிட்டி ஜிதேஷ் சர்மாக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது பால்ல மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ நல்லா நிறைய ஸ்விங் பண்ற பவுலர்ஸ், நிறைய யோசிச்சு பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸா இருக்கும்னு பிச் ரிப்போர்ட்ல சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் புவி செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது 2 விக்கெட் வரைக்கும் அவுட் எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் யாஸ் டயால். ஸோ இவர்கிட்ட இருந்து ஒரு 2 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த 5 பிளேயர்ஸ் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ். சிக்ஸ்த் ஆப்ஷன்ல விராட் கோலி. ஸோ கண்டிப்பா கொஞ்சம் பெரிய கிரவுண்டு, அந்த கிரவுண்டை யூட்டிலைஸ் பண்ணுவாரு. நிறைய சிங்கிள்ஸ் டபுள்ஸ் இந்த மாதிரி ரொட்டேட் ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ் நிறைய விராட் கோலிட்ட பார்க்க முடியும். ஸோ கண்டிப்பா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பார்க்கும்போது ஒரு 20ல இருந்து ஒரு 35 ரன் வரைக்கும் ஒரு பேட்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ விராட் கோலி சிக்ஸ்த் ஆப்ஷன். செவன்த் ஆப்ஷன்ல நீங்க யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா லியான் லிவிங்ஸ்டன். லாஸ்ட் மேட்ச் டோட்டலி ஃபிளாப் ஆயிருந்தாரு. ஸோ பேட்டிங் லிட்டில் பிட் ஸ்ட்ரகிள் ஆனாரு, பவுலிங்கும் கொஞ்சம் எஃபெக்டிவா நிறைய எக்ஸ்பென்சிவா போயிருந்தாரு. இந்த பர்டிகுலர் மேட்ச் 2 ஓவர் பவுல் பண்றாரா, 1 விக்கெட். அண்ட் தென் பேட்டிங்ல கண்டிப்பா ஒரு 20ல இருந்து 30 ரன் வரைக்கும் இவர் பேட்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ செவன்த் ஆப்ஷன் லியான் லிவிங்ஸ்டனுக்கு நீங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் எய்த் ஆப்ஷன்ல நீங்க யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா குருணல் பாண்டியா அல்லது சுயாஸ் சர்மா. இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தருக்கு செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது, இதுல செகண்ட் இன்னிங்ஸ்ல லெக் பிரேக் ஸ்பின்னர் எப்பவுமே விக்கெட் எடுப்பாங்க. ஸோ சுயாஸ் சர்மாக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸும் அந்த குருணால் பாண்டியாவுக்கு ஒரு 30% டீம், ஒரு 70% டீம்ல சுயாஸ் சர்மாவுக்கும் ஒரு 30% டீம்ல குருணால் பாண்டியாவுக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா பிலிப் சால்ட் 1, விராட் கோலி 2, ரஜத் பட்டிதர் 3, லியான் லிவிங்ஸ்டன் 4, ஜிதேஷ் சர்மா 5, புவி செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது 6 அண்ட் தென் யாஸ் டயால் 7. எய்த் ஆப்ஷன்ல சுயாஸ் சர்மா அண்ட் தென் குருணல் பாண்டியாவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ். இந்த இடத்துல நீங்க ரஜத் பட்டிதர், லியான் லிவிங்ஸ்டன், ஜிதேஷ் சர்மா இவங்க 3 பேர்த்தி மிடில் ஆர்டர்ல நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். இதை யாரா நான் ஒரு 2 பிளேயரோட போறேன், இந்த இடத்துல நான் ரஜத் பட்டிதரை டிராப் பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டிம் டேவிட்டுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஸோ டிம் டேவிட்டையும் ரஜத் பட்டிதர் இந்த மிடில் இந்த 3 பிளேயரும் உள்ள நின்றுட்டாங்க அப்படின்னா இவங்க பெரிய ஸ்கோர் ஆடிடுவாங்க. அப்போ டிம் டேவிட்டுக்கு பெருசா பேட்டிங் சான்ஸ் கிடைக்காது. ஸோ இந்த 3 பேர்ல யாரோ 2 பேர் இயர்லியா விக்கெட் விட்டுருவாங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா
டிம் டேவிட்டுக்கு நீங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ ரஜத் பட்டிதாரையும் டிம் டேவிட்டையும் நீங்க பர்சன்டேஜ் வைஸ் பிரிச்சு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஆர்சிபி சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா சரி ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா இந்த 8 பிளேயர்ஸ்க்கு நீங்க அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் இப்போ ஆர்ஆர் சேஸ் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது யார் எஃபெக்டிவா இருப்பாங்கன்னா கண்டிப்பா சந்தீப் சர்மா எஃபெக்டிவா இருப்பாரு. ஒரு 2 விக்கெட் வரைக்கும் டெத்ல பவுல் பண்ணும்போது எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் தென் வனிந்து அசரங்காவும் கண்டிப்பா எஃபெக்டிவா இருப்பாரு. ஒரு 2 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுத்து ஸோ பேட்டிங் சான்ஸ் கிடைச்சாலும் ஒரு 10ல இருந்து ஒரு 20 ரன் வரைக்கும் ஒரு பேட் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ 9th ஆப்ஷன் சந்தீப் சர்மா அண்ட் தென் 10th ஆப்ஷன் வனிந்து அசரங்கா. ஸோ கண்டிப்பா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது ஜோஃப்ரா ஆர்ச்சர் டெத்ல பவுல் பண்ணுவாரு. 2 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்கறதான சான்ஸ் இருக்கும். 11. ஸோ சேசிங் வரும்போது எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன் அண்ட் தென் ரியான் பராக் இந்த டாப்ல இருக்க 3 பிளேயர்ஸுமே கண்டிப்பா எஃபெக்டிவா இருப்பாங்க. 3 பேர்த்துக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. 15th ஆப்ஷன் நீங்க யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா நிதிஷ் ராணா அல்லது நீங்க துஷார் தேஷ்பாண்டே. இவங்க 2 பேர்த்துல யாரோ ஒருத்தருக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலே போதும். ஸோ நிதிஷ் ராணா, துஷார் தேஷ்பாண்டே, சிம்ரன் ஹெட்மேயர் இந்த 3 பிளேயர்ல இருந்து யாரோ ஒருத்தருக்கு உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆர்ஆர் டாஸ் வின் பண்ணி பவுலிங்கை சூஸ் பண்றாங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆர்சிபில இருந்து 8 பிளேயரும் அண்ட் தென் ஆர்ஆர்ல இருந்து எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன், ரியான் பராக் 11 அண்ட் தென் 12 ஆப்ஷன் வனிந்து அசரங்கா, ஜோஃப்ரா ஆர்ச்சர் 13, 14th சந்தீப் சர்மா, 15th நிதிஷ் ராணா, துஷார் தேஷ்பாண்டே அல்லது சிம்ரன் ஹெட்மேயர் இந்த 3 பேர்ல இருந்து யாரோ ஒருத்தர் உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 15 பிளேயர்ஸ் யூட்டிலைஸ் பண்ணி ஒரு டீமை ரெடி பண்ணுங்க. பேலன்ஸ் இருக்க ஒரு 7 பிளேயர் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல மல்டிபிள் டீம்ஸா பிளே பண்ணும்போது ஆஸ் எ பிளேயரா 1 or 2 டீம்ல நீங்க ரிஸ்கா வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் இப்போ டாஸ் வின் பண்றாங்க ஆர்சிபி. அவங்க பவுலிங்கை சூஸ் பண்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பேட் ஆர்ஆர் பண்ண போறாங்க அப்படின்னா யார் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம்? நிதிஷ் ராணா மஸ்ட் பிக்கு. ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. கண்டிப்பா மிடில் இவர் உள்ள நின்று ஒரு 30ல இருந்து ஒரு 45 ரன் வரைக்கும் ஆடி கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். நிதிஷ் ராணா 1, த்ருவ் ஜூரல் 2, சிம்ரன் ஹெட்மேயர் 3. மிடில்ல வரக்கூடிய நிதிஷ் ராணா, த்ருவ் ஜூரல், சிம்ரன் ஹெட்மேயர் 3 பேர்த்துக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துதான் ஆகணும். த்ருவ் ஜூரல் பெருசா ஸ்கோர் ஆடுவாரான்னு தெரியாது. கண்டிப்பா ஒரு 15ல இருந்து ஒரு 20 ரன் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். சிம்ரன் ஹெட்மேயர் கண்டிப்பா இந்த பர்டிகுலர் மேட்ச் 30+ ரன் ஆடி கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது சிம்ரன் ஹெட்மேயர் கண்டிப்பா இந்த பர்டிகுலர் மேட்ச் எஃபெக்டிவா இருப்பாரு. அண்ட் தென் வனிந்து அசரங்கா டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா இவர் உள்ள வந்து ஒரு 20 ரன்னும் செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது ஒரு 2 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ 4th ஆப்ஷன் வனிது அசரங்கா. சோ செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது கண்டிப்பா துஷார் தேஷ்பாண்டே எஃபெக்டிவா இருப்பாரு. 5 அண்ட் தென் தீக்ஷனாவும் பிட்ச் ஸ்லோவாயிடும், அவருமே எஃபெக்டிவா இருப்பாரு. 6. 7th ஆப்ஷன் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலையும் அண்ட் தென் ரியான் பராக் இவங்க 2 பேர்த்தையும் நீங்க 50-50 ஆப்ஷன்ல ட்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 10 டீம் பிளே பண்ண போறீங்களா, ஒரு 5 டீம்ல எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், இன்னொரு 5 டீம்ல ரியான் பராக் ட்ரை பண்ணிக்கோங்க. 7th ஆப்ஷன். 8th ஆப்ஷன்ல சஞ்சு சாம்சன். விக்கெட் கீப்பருங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. உள்ள நின்று ஒரு 25 ரன் அடிச்சிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. சோ ஆர்ஆர் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா மிடில்ல வரக்கூடிய நிதிஷ் ராணா, த்ருவ் ஜூரல், சிம்ரன் ஹெட்மேயர் 3 பேர்த்தையும் மஸ்ட் பிக்கா ட்ரை பண்ணுங்க. இதுல சிம்ரன் ஹெட்மேயர் கண்டிப்பா எஃபெக்டிவா இருப்பாரு. அண்ட் 4th ஆப்ஷன் வனிந்து அசரங்கா. அண்ட் தென் செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது கண்டிப்பா துஷார் தேஷ்பாண்டே எஃபெக்டிவா இருப்பாரு. தீக்ஷனா எஃபெக்டிவா இருப்பாரு. 6. 7th ஆப்ஷன்ல எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அல்லது ரியான் பராக்கோட போக போறோம். 8th ஆப்ஷன்ல சஞ்சு சாம்சனுக்கு ஒரு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம ட்ரை பண்ண போறோம். அண்ட் தென் இப்போ ஆர்சிபி சேஸ் பண்ண போறாங்கிற பட்சத்துல சேசிங்ல கண்டிப்பா எஃபெக்டிவ் பிலிப் சால்ட் 9 ரன் மிஷின் விராட் கோலி சேசிங் வரும்போது கண்டிப்பா இந்த பர்டிகுலர் மேட்ச் 30ல இருந்து ஒரு 50 ரன் வரைக்கும் அவர் பேட்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, குறிச்சு வச்சுக்கோங்க. சேசிங் வரும்போது இந்த பர்டிகுலர் மேட்ச் தேவ்தத் படிக்கல் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ பிலிப் சால்ட், விராட் கோலி, தேவ்தத் படிக்கல் எஃபெக்டிவா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாங்களா ஆர்சிபி புவனேஸ்வர் குமார் 12, ஜாஸ் ஹாசில்வுட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் மேட்ச் 3ல இருந்து 4 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 13. அண்ட் தென் 14th ஆப்ஷன்ல நீங்க வந்து லியான் லிவிங்ஸ்டன் பெரிய கிரவுண்டு, சோ அவரை யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. அவர் 1 or 2 விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா லியான் லிவிங்ஸ்டன் இருக்கிறதான சான்ஸ் இருக்கும். 15th ஆப்ஷன்ல நீங்க யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா குருணால் பாண்டியா அல்லது ஜிதேஷ் சர்மா அல்லது யாஸ் டயால் இவங்க 3 பேர்ல இருந்து யாரை வேணா உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. நல்லா நோட் பண்ணீங்க. ஆர்சிபி சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா ஆர்ஆர்ல இருந்து ஆல்ரெடி 8 பிளேயரை பார்த்துட்டோம். 9th ஆப்ஷன் பிலிப் சால்ட், விராட் கோலி 10, தேவ்தத் படிக்கல் 11, 12ல புவனேஸ்வர் குமார், 13th ஜாஸ் ஹாசல்வுட், 14th ஆப்ஷன் லியான் லிவிங்ஸ்டன், 15th ஆப்ஷன்ல நீங்க வந்து குருணால் பாண்டியா,
ஜிதேஷ் சர்மா அல்லது யாஸ் டயால் போலாம். இல்லைன்னா குருணால் பாண்டியா, ரஜத் பட்டிதர், யாஸ் டயாலுக்கு நீங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 15 பிளேயர்ஸை யூட்டிலைஸ் பண்ணுங்க. மல்டிபிள் கிராண்ட் லீக்ல மல்டிபிள் டீம்ஸ் கிரியேட் பண்ணுங்க. இதுல பேலன்ஸ் இருக்க அந்த 7 பிளேயர் நம்ம சொல்லாத பிளேயர் இருக்காங்களே, அவங்கள ஒன் ஆஃப் த டீம்ல ஆஸ் எ பிளேயரா மட்டும் நீங்க ரிஸ்கா வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்போ ஆர்ஆர் சேஸ் பண்ண போறாங்கன்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன். போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சஞ்சு சாம்சன் கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரியான் பராக் சேசிங்ல மட்டும் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ராஜஸ்தான் நிதிஷ் ராணாக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது சிம்ரன் ஹெட்மேருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன். வனிது வசரங்காவை கேப்டனாவோ இல்ல வைஸ் கேப்டன் ஆப்ஷன்லயோ நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் ஆர்சிபியில பிலிப் சால்ட்ட ஒரு கேப்டனாவோ போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணுங்க. சேசிங்னு வரும்போது ஆர்சிபியில விராட் கோலி ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன். இந்த பர்டிகுலர் மேட்ச் சேசிங்ல ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக் ரிஸ்க் எடுங்க. தேவ்தத் படிக்கல் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன். லியன் லிவிங்ஸ்டனுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் ஜாஸ் ஹேசல்வுட் அவருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன். பர்டிகுலர்லி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது, செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது புவிக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்க கொடுத்துருங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நான் சொன்ன மாதிரி இன்னிங்ஸ் வைஸோ இல்லை கேப்டனாவோ இல்லை வைஸ் கேப்டனாவோ நான் சொன்ன மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.